தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒருபுறம் வறுமை, மறுபுறம் உள்நாட்டு போர் என தொடர் துயரங்களை சந்தித்து வரும் ஆப்பிரிக்கா கண்டத்தை தற்போது கொடிய நோய் தொற்றுகள் மீண்டும் உழுக்கத் தொடங்கியுள்ளன. காங்கோவில் பரவி வரும் அரிய வகை எபோலா வைரஸும், நைஜீரியாவில் உயிர்களை பறித்து வரும் காலரா நோயும் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளன. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் பாதிப்பால் 100க்கும் மேற்பட்டோரும், நைஜீரியாவில் காலரா பாதிப்பால் 74 பேரும் உயிரிழந்துள்ளது அவசர நிலைக்கான உலக கவனத்தை பெற்றுள்ளது. காங்கோ ஜனநாயக குடியரசில் கடந்த மே மாதம் பரவத் தொடங்கிய எபோலா தொற்றால் இதுவரை 550 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 101 பேர் உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக காங்கோவின் கிழக்கு மாகாணங்களான இடூரியில்தான் 90% பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. வடகிவு மற்றும் தென்கிவு ஆகிய பகுதிகளில் தொற்று தீவிரமாக உள்ளது. இந்த நோய் அண்டை நாடான உகண்டாவிற்கும் பரவியுள்ளது. தற்போது பரவி வரும் எபோலா புந்திப்புகியோ எனப்படும் அரிய வகை வைரஸால் ஏற்படுகிறது. இதற்கு இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியோ அல்லது குறிப்பிட்ட மருந்தோ கிடையாது. உலக சுகாதார அமைப்பு இதனை சர்வதேச அளவிலான பொது சுகாதார அவசர நிலையாக அறிவித்துள்ளது. எனினும் அங்குள்ள உள்நாட்டு ஆயுத குழுக்களின் மோதல்கள் மற்றும் மருத்துவ குழுவினர் மீதான தாக்குதல்கள் காரணமாக பாதிப்புக்குள்ளானவர்களை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதில் பெரும் தொய்வு ஏற்பட்டுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் வடகிழக்கில் உள்ள போர்னோ மாகாணத்தில் கடந்த மே மாத தொடக்கத்தில் இருந்து பரவி வரும் காலரா நோய்க்கு இதுவரை 74 பேர் பலியாகியுள்ளனர். இந்த மாகாணத்தில் உள்ள 14 உள்ளூர் நிர்வாக பகுதிகளில் சுமார் 7850க்கும் மேற்பட்டோருக்கு காலரா பாதிப்பு இருப்பது சந்தேகத்தின் பேரில் கண்டறியப்பட்டுள்ளது. அங்கு நிலவும் கடுமையான உள்நாட்டு கலவரங்கள், மக்கள் தங்களின் இருப்பிடங்களை விட்டு இடம்பெயர்ந்து முகாம்களில் நெரிசலாக வாழ்வது மற்றும் சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகள் இல்லாததே இந்த தீவிர பரவலுக்கு முக்கிய காரணமாகும். எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பு மற்றும் நைஜீரிய சுகாதார அமைச்சகம் இணைந்து அங்கு அவசர கால சிகிச்சை மையங்களை திறந்து தடுப்பூசி முகாம்களை நடத்த திட்டமிட்டு வருகின்றன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.